எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு இந்த காலை வேளையிலே சொல்லிக்கொள்கிறேன். நாட்கள் மிக வேகமாக கடந்து போகிறது. இந்த வருடத்தின் 8வது மாதம், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியை இன்று பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. தேசங்களில் நடைபெறக்கூடிய செய்திகள் எல்லாம் மோசமான துர்ச்செய்திகளாக காணப்படுகிறது. சமாதானமே இல்லை. இந்த நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் கொடுக்கும் அவருடைய வார்த்தையை சற்று நேரம் சிந்திக்கலாம். ஒரு 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம், சமாதானத்தின் கர்த்ததாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானம் என்பது தேவனுடைய சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தேவனிடத்திலிருந்து உண்டாக்கி சம்பாதித்து உனக்கும் எனக்கும் இலவசமாக தந்திருக்கிறார். நாம் அநேக விதத்திலே அந்த சமாதானத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம். அதை விலை கொடுத்து வாங்கினால் அந்த சமாதானத்தை இழந்து போவோம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. அநேக நேரங்களில் நாம் அந்த சமாதானத்தை இழந்து விடுகிறோம். குடும்ப காரியங்களை நினைத்து, தன் கணவனை குறித்து, தன் மனைவியை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து, வேலை காரியங்களை குறித்து, தன் தொழிலை குறித்து, பொருளாதார பிரச்சனைகள், பலவிதமான பாடுகள், அதை குறித்து சமாதானத்தை நாம் இழந்தவர்களாக காணப்படுகிறோம். நம்மிடத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு உனக்காக சிலுவையில் தொங்கி அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை உங்களுக்கு இப்பொழுதே கொடுக்கப் போகிறார். கவலைப்படாதிருங்கள். பலவிதமான வியாதிகள் வந்து நம்முடைய சரீரங்களை பாதிக்கப்பட்டு துக்கத்தோடும் சமாதானம் இல்லாமல் இருப்போமானால் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சுகத்தை கொடுப்பார். பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடம் சமாதானம் இல்லை. தேசங்களில் சமாதானம் இல்லை. சண்டைகள். தேசங்களில் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் என்பது.